2026 IPL தொடரோட 55வது போட்டியில மே 11 திங்கட்கிழமை அன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸை 3 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப முக்கியமானதா ஜெயிச்சிருக்காங்க. தரம்சாலால இருக்கிற அழகான ஹிமாச்சல் பிரதேச கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியத்துல நடந்த இந்த ரொம்ப முக்கியமான போட்டியில பஞ்சாப் அணி அடிச்ச 211 ரன்கள்ங்கிற பெரிய டார்கெட்டை டெல்லி அணி வெற்றிகரமா துரத்தி பிடிச்சிருக்காங்க. இந்த வெற்றி டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது அவங்க பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்கு. ஆனா பஞ்சாப் கிங்ஸுக்கு இது தொடர்ச்சியா 4வது தோல்விங்கிறது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் அணியோட ஹோம் கிரவுண்ட்ல ஒன்னா இருக்கிற இந்த HPCA ஸ்டேடியம் அழகான மலைகள் பின்னணியில பேட்டிங்குக்கு சாதகமான பிட்சோட வழக்கம் போலவே ஒரு பெரிய ஸ்கோர் போட்டிக்கு வழிவகுத்திருந்துச்சு. கேப்டன் அக்சர் பட்டேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பஞ்சாப் அடிச்ச அந்த சவாலான ஸ்கோரை ஜெயிக்க ரொம்ப உறுதியாகவும் நல்ல திட்டத்தோடவும் பேட்டிங் ஆடினாங்க. இந்த வெற்றியால அவங்க பிளே ஆஃப் வாய்ப்புல இன்னும் கணக்குல இருக்காங்க. மே 12 2026 நிலவரப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2026 IPL புள்ளிகள் பட்டியல்ல 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்க 12 போட்டியில 10 புள்ளிகளோட 5 வெற்றி 7 தோல்வியோட இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணி சமீபத்துல சறுக்கல்களை சந்திச்சாலும் 11 போட்டியில 13 புள்ளிகளோட இதுல 6 வெற்றி 4 தோல்வி ஒரு முடிவு இல்லா போட்டி அடங்கும் அவங்க 4வது இடத்தை தக்க வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களோட 0.428 அங்கிற நல்ல நெட் ரன் ரேட்டும் ஒரு பலம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஓட இந்த பரபரப்பான சேசிங்ல தனிப்பட்ட ஆட்டக்காரர்களோட அசத்தலான பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. கேப்டன் அக்சர் படேல் முக்கியமான ஒரு அரை சதம் அடிச்சு ஆட்டத்தை நிலைப்படுத்தி பெரிய பங்கு வகிச்சாரு. டெல்லி அணிக்கு திரும்பின டேவிட் மில்லரும் ஒரு மேட்ச் வின்னிங் அரை சதம் அடிச்சு மத்திய வரிசையில அவர் எவ்வளவு முக்கியம்னு நிரூபிச்சாரு. ஆசுதோஷ் சர்மா மற்றும் மாதவ் திவாரி கொடுத்த முக்கியமான சப்போர்ட் தான் டெல்லியை ஃபினிஷ் லைனை தாண்டி போக வச்சுச்சு. பஞ்சாப் கிங்ஸ் அணியில கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பெரிய அரை சதம் அடிச்சு அவரோட ஃபார்மை காட்டி டீமை 5 விக்கெட்டுக்கு 210 ரன்கள்னு ஒரு சவாலான ஸ்கோரை எட்ட வச்சாரு. IPL 2026 இக்காக பஞ்சாப் கிங்ஸ் வாங்குன 3வது இடத்துல பேட் செய்ய போறதா சொல்லப்பட்ட இளம் ஆஸ்திரேலிய ஆள் ரவுண்டர் கூப்பர் கானலி இந்த மேட்ச்ல 38 ரன்கள் அடிச்சு ஒரு நல்ல பங்களிப்பை கொடுத்தாரு. இந்த ஆட்டங்கள் எல்லாம் IPL 2026 சீசன் எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்குன்னு காட்டுது. டெல்லி கேபிட்டல்ஸ் சேர்ந்த KL ராகுல் மாதிரி வீரர்கள் ஆரஞ்சு கேப் ரேஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இப்போ 11 மேட்ச்ல 468 ரன்கள் அடிச்சு 3வது இடத்துல இருக்காரு. தரம்சாலால நடந்த இந்த போட்டியோட முடிவு IPL 2026 லீக் சுற்று போய்கிட்டு இருக்க இந்த சமயத்துல 2 அணிகளோட பிளே ஆஃப் வாய்ப்புகளையும் ரொம்பவே பாதிக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் இப்போ நிலைமை கொஞ்சம் பரவாயில்லைன்னு இருந்தாலும் அவங்க நெட் ரன் ரேட் -0.993ன்னு ரொம்ப சவாலா இருக்கு. அதனால பிளே ஆஃப்க்கு போகணும்னா மீதமிருக்க போட்டிகள்ல கண்டிப்பா பெரிய வெற்றிகளை பதிவு செஞ்சே ஆகணும். அவங்களுக்கு இது ஒரு பெரிய சவால் தான். மத்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் அணி இப்போதைக்கு 4வது இடத்துல ஓரளவுக்கு பாதுகாப்பா இருந்தாலும் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிட்டு வர்றாங்க. அவங்க டாப் 4 இடத்துல அவங்க இடத்தை உறுதிப்படுத்தணும்னா உடனே சுதாரிச்சு மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்பணும். IPL 2026 விதிமுறைப்படி பார்த்தோம்னா முதல் 4 இடங்கள்ல இருக்கிற டீம்ஸ் தான் பிளே ஆஃப்க்கு போவாங்க. அதுல முதல் தகுதிச் சுற்று எலிமினேட்டர், 2வது தகுதிச் சுற்று அப்புறம் ஃபைனல்னு விளையாடுவாங்க. வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா இந்த 2 அணிகளுக்குமான போட்டி எப்பவுமே மறக்க முடியாத சில போட்டிகளை நமக்கு கொடுத்திருக்கு. இந்த சீசன்லையும் அவங்க பயணத்தோட திசையையே மாத்தக்கூடிய ரொம்பவே முக்கியமான போட்டிகளை கொடுத்திருக்கு. இந்த HPCA ஸ்டேடியம் பத்தியும் சொல்லியே ஆகணும். கடல் மட்டத்துல இருந்து 1457 மீட்டர் உயரத்துல இருக்கிறதால அங்க ஒரு தனித்துவமான சூழல் இருக்கும். இது பெரிய ஷாட் அடிக்கிற பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்பவே சாதகமா இருக்கும்னு பேர் போனது. அதனாலதான் மே 11ஆம் தேதி நடந்த போட்டியில பார்த்த மாதிரி நிறைய ரன் குவிக்கப்படுற பரபரப்பான த்ரில்லர் போட்டிகள் இங்க நடக்கும். மே 24ஆம் தேதியோட லீக் சுற்று முடிய போகுதுங்கிறதால இப்போ ஒவ்வொரு போட்டியுமே ரொம்ப முக்கியம். அதனால பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் 2 அணிகளுமே IPL 2026 இந்த போட்டி நிறைந்த கடைசி கட்டத்தை எப்படி கடந்து போகணும்னு ரொம்ப தீவிரமா வியூகம் வகுத்துட்டே இருப்பாங்க.